இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்னால உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது, இல்ல எந்திரிச்சா உட்கார முடியாது. எஸ், ஒரு சேர்லயோ சோஃபாலயோ உட்காரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க வீட்டில் யாராவது இருந்தாங்களோ, இல்ல உங்களுக்கே அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ நான் சொல்லித்தர இந்த எக்ஸசைசஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க ஈஸியா உட்காந்து எந்திரிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க ஒரு சேர் சைட்ல உட்காந்துக்கோங்க, இல்லை நின்றுக்கோங்க. ஸோ சேர் இல்லைனா வந்து டேபிள் இல்லை சோஃபா எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி மெதுவாக எவ்வளோ தூரம் ஜஸ்ட் அப்படி மெதுவாக உட்காந்து எந்திரிங்க. அதாவது உங்களோட சேர் இல்லை சோஃபா லெவல் அளவுக்கு கீழே நீங்கள் போயிட்டு எந்திரிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த மூமெண்ட் வந்து பழக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு அதனால ஈஸியாக இருக்கும், உங்கள் மசில்ஸும் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த எல்லா எக்ஸசைசஸுமே 10 இல்லை 15 அந்த மாதிரி 2 வாட்டி பண்ணணும். ஸ்லோவாக பண்ணுங்க, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சேர் இல்லை டேபிள் பிடிச்சிட்டு மெதுவாக அப்படியே பின்னாடி போயிட்டு லைட்டாக நீ பெண்ட் பண்ணி இந்த பொசிஷன் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. ரிலாக்ஸ். அகெயின் நல்லா பின்னாடி போயிட்டு லைட்டாக நீ பெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், அப்படியே அதை ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஹீல் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீல் அப் அண்ட் டவுன். இது எதுக்குன்னா உங்களோட காஃப் மசில்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உட்காந்து எந்திரிக்கும் போது உங்களோட காஃப் சப்போர்ட்டில் நீங்கள் ஈஸியாக எந்திரிக்கிறதுக்கு. ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை ஒரு எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னா, அது பண்ணாமல் விடுறதை விட அது பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களோட சோஃபா இல்லை சேரில் இப்படி ஜஸ்ட் டச் பண்ணி அப்படி எந்திரிக்கணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு உட்காந்துக்கோங்க. ஸோ உட்காந்துட்டு கையை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் இப்படி வாங்க. இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் ரிலாக்ஸ். திரும்பவும் ஃப்ரண்ட்டில் வாங்க. ரிலாக்ஸ் ஒன்ஸ் மோர். கூன் போடக்கூடாது, ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்கள் மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு உட்காரதும் ஈஸியாக இருக்கும். அதை இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா ஏஞ்சி நின்றுக்கோங்க. ஸோ உங்கள் கையை வந்து இப்படி க்ராஸ் பண்ணிவிட்டு உங்களோட சேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஜஸ்ட் நீங்கள் இப்படி டச் பண்ணிவிட்டு எந்திரிக்கணும். ஃபுல்லாக உட்காரக்கூடாது, ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணிவிட்டு எந்திரிக்கணும். ஸோ இது எல்லாமே ப்ரிப்பேரிங் ஃபார் சிட்டிங், அதாவது நீங்கள் உட்கார்றதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோம். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த ரொட்டீன் ஆஃப் எக்ஸசைசஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களால் மேக்ஸிமம் ஒரு வாரம் இல்லை 10 நாளுக்குள்ளேயே ஈஸியாக உட்காந்து எந்திரிக்க முடியும். எந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட மசில் பவர் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.